தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. 1000 உறவில் பெருமைகள் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை. அன்னை தந்தையே அன்பின் இல்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய்மனம் உண்டு. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய்மனம் உண்டு. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று. நம்மை இந்த பூமிக்கு தந்த நம் தாய் தந்தையரை நாம் தினசரி வணங்குவோம். நான் நெகிழ்வாயிட்டேன் இந்த ஏவியை பார்த்த பிறகு. ஓ, இவ்வளவு உழைச்சிருக்கமா, ரொம்ப நெகிழ்ச்சியா. உங்களை நான் மகிழ்ச்சி செய்ய வந்த என்னை நெகிழ்ச்சிப்படுத்தி விட்டீர்கள். ரொம்ப மகிழ்வு. இந்த கல்லூரியுடைய நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த கல்லூரியில் நான் இங்கே நிற்பதற்கு காரணம், இந்த விருதுகள், தேசிய விருதோ, ஃபிலிம்ஃபேர் அவார்டோ, பெரியார் விருது முதற்கொண்டு கலைமாமணி எல்லா விருதுகளையும் என் தாய் தந்தை எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க, அவர்கள் வளர்த்த வளர்ப்பால். நான் அதை தகுதியாக நினைக்கல, 3 தகுதிகளை நினைக்கிறேன் இந்த கல்லூரியில் நிற்பதற்கு காரணம். ஒன்று, உங்களைப் போல ஒரு மகளையும் மகனையும் பட்டதாரி ஆக்கிய தந்தை ஒன்று. இன்னொன்று, விவசாயியின் மகன். 2, எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாய் நான் புதுக்கோட்டை மண்ணை சேர்ந்தவன். அந்த வகையில் ஐயா அவர்கள் லயன் தான், சிங்கம் தான். நான் ஐயா அவர்களை ஒரு தொழிலதிபராக பார்த்திருக்கிறேன், கல்லூரி குழுமங்களுடைய தலைவராக கேள்விப்பட்டிருக்க பார்த்துருக்கோம். ஆனால் எப்பேற்பட்ட பேச்சு, எவ்வளவு கோர்வை. எங்களுக்கெல்லாம் நடிப்பு இது மாதிரி தான் தொழில், உங்களுக்கு அது இல்லை. மண்டை முழுக்க பிரச்சனைகளை நீங்களே சுகமாக தூக்கி உள்ளே வைத்து தினசரி நாளை கடத்தி கொண்டிருக்கக்கூடியவங்க. எப்படி வியந்துட்டேன், எவ்வளவு ஆர்டரா கோர்வையாக. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். நல்ல வேலை நீங்கள்லாம் எங்கள் ஏரியாவுக்கு வந்திருந்தீங்கன்னா நாங்கள்லாம் ஊரை விட்டு கிளப்பிட முடியாது. ஸோ உங்களுடைய அந்த பன்முகத்தன்மையை பார்க்கிற பொழுது பரவசப்பட்டேன் ரொம்ப. ஐயா, நீங்கள் நீடூடி வாழணும், ரொம்ப நாள் வாழணும், 100 வருடத்தை காண்டு வாழணும். எல்லாருக்கும் உங்களுடைய விஷயம் நான் பார்த்தேன். நானும் தம்பி தங்கமூர்த்தி, உங்களுடைய விஷயம் என்ன பாசிட்டிவ், என்ன பாசிட்டிவான விஷயம். என் அன்பு பிள்ளைகளில் ஒருவர் இங்கே அமர வேண்டும் என்கிறீங்க, அப்டேட்டில் இருக்கிறீங்க, குறிப்பெடுத்துட்டு வர்றீங்க. நீங்கள் எதை பேசினாலும் நீங்கள் உட்கார்ந்து நாங்கள் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற பொழுது பொறுப்பாக பேசுகிறீங்க, நேரத்தை விரையப்படுத்தாமல் பேசுகிறீங்க, புள்ளி விவரம் கூட அள்ளி தெளிக்கிறீங்க, அப்டேட்டில் இருக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தம்பி துறை ஆத்தாடி, இதெல்லாம் தாண்டியாடா நம்ம வரணும். ஆக மகனுக்கு உணர்த்தவில்லை, உணர வைக்கிறீர்கள். நான் என் பிள்ளைகளை அப்படித்தான், உணர்த்துவதல்ல. ஒரு தாயும் தந்தையும் குழந்தைகளுக்கு உணர்த்தக்கூடாது, உணர வைப்பது. ஸோ அன்பு தம்பி, அந்த வாடை பத்தாதான் உனக்கு பெரிய கொடுத்து வச்ச பிள்ளைப்பா. நீலாம் ஒரு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. அன்பு தம்பி துரை, 7 வருடங்களுக்கு முன்பு பார்த்த அதே இளமை பொங்க சுய ஒழுக்கத்தோடு இருக்கிறீங்க செல்குட்டி. பார்க்குறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு தந்தையுடைய பணம், பொருள், புகழ் பெற்றுவிடலாம். பெற்ற புகழை, பெற்ற பணத்தை, பெற்ற அதை தக்க வைப்பது என்பது ரொம்ப கஷ்டம். முத்தமிழருக்கு டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் உழைத்து ஒரு இடத்தில் வைத்து போன பிறகு அந்த கல்லாப்பட்டி அடுத்த கட்டத்தில் நகர்த்துகிற மிகப்பெரிய பொறுப்பினைக்கு மு.க. ஸ்டாலின் சார்ட்ட இருக்கு. அவருக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை. இப்போ அப்பா ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. சுகமான சுமை உங்கள் கைக்கு உங்களை நோக்கி வருகிறது, உங்களது இளைய தம்பிக்கு சேர்ந்து வருகிறது. ஈஸியாக நகர்த்துவீங்க. காரணம் அற்புதமான என்ன முதல்வர். அப்பா ரங்காராவை பார்த்த மாதிரி இருக்குங்க. முகத்தில் அவர் தேஜஸ்,
அவருடைய அவுட்லுக்கு பார்த்தீங்களா சார், அற்புதமான லுக், ஏகத்தாளமான லுக்கு சார் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்றாரு. என்ன மறந்தாலும் உங்களுக்காக பேசுற கைதட்டா அப்படிங்கிறாரு. அன்பான் சார் முதல்வர், ரொம்ப அற்புதமான முதல்வர் சார், ரொம்ப அற்புதமாக நிகழ்ந்தேன். நக்கீரன் சார் ஆத்தாடி சொன்ன மாதிரி தான். ஒரு குடுமியான் மலை, அண்ணாப்பண்ணை, புல்வயல், திருநாடு எல்லாம் நான் ஓடி இருக்கேன். எங்கள் அம்மாச்சி ஊருக்கெல்லாம், பரம்பூர் இதெல்லாம். ஸோ அண்ணாப்பண்ணை இந்த குடுமியான் மலையிலிருந்து நக்கீரனையா வந்து இந்த பிள்ளைகளுக்கு அந்த முக்கோணம் என்ற ஒரு கான்செப்டை எடுத்து ஜஸ்ட் எப்படி ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாறி மாறி அந்த அடி நாதம் வென்று சேர்ற வரைக்கும் பேசிட்டு போனீங்க சார். சூப்பர் சார், அற்புதம். உங்களுக்கு மேடையில் பேசுகிற பொழுது தண்ணி தாகத்தை தணிப்பதற்கு தண்ணி கொடுத்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அந்த இடத்தில் நான் மாணவனாக மாறிவிட்டேன். ரொம்ப வணக்கம் சார், உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல் அவருடைய தங்கமூர்த்தி தம்பியோட கிளாஸ்மேட்டு, ஆமாம் கிளாஸ்மேட்டுனா தப்பாக நினச்சிடாங்கப்பா, நேரம் வேறு அந்த மாதிரி கிளாஸ்மேட். ஸோ அவரை பார்த்தேன். அவர் அதையெல்லாம் தாண்டி தம்பி தங்கமூர்த்தி எனது தாய் கொடுக்காத இன்னொரு பிள்ளை. எனக்கு சினிமா துறையில் ஒரு தம்பி உண்டு, தம்பி சமுத்திரக்கணி. என் தாய்க்கு குடும்பத்தடை பண்ணிவிட்டார்கள், இல்லை என்றால் சமுத்திரக்கணி கூடங்க. அது பிரதான் நான் நினைப்பேன். அதை போல இந்த புதுக்கோட்டை மண்ணில் என்னை, எனது உள் நாதத்தை, உள் அடித்தளத்தை என்னிடமிருந்து என்னை பார்க்கக்கூடிய என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்கடா அப்படின்னு பண்ணாங்க ஸ்கிரிப்ட்ல. அது மாதிரி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்னை சரியாக புரிந்து கொண்ட ஒரு அற்புதமான பிள்ளை. என் தந்தை இல்லை, என் தாய் இல்லை என்று நினைக்க மாட்டேன். இந்த புதுக்கோட்டைக்கு வருகிற பொழுதெல்லாம் இந்த தங்கமூர்த்தி இருக்கிறான் தம்பி எனக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதை அந்த முதல்வரையா சொல்லிவிட்ட பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார் பாருங்க. ஆமாம், அதை தாண்டி இன்று நான் ரசித்தேன். அப்படி உட்காந்துட்டு டப்பிங் கார்டு எடுத்து கொடுத்து வரலாற்று சம்பவங்களை அடித்தட்டு மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வகையில் என்ன குரல், என்ன கம்பீரமான குரல் இல்லை தலாலரையா அவருடைய குரல். ஆமாம், ஸோ அற்புதமான குரல் வளம், கம்பீர குரல் வளத்துக்கு சொந்தக்கார பிள்ளை. மாப்பிள்ளை அசோக் மாப்பிள்ளை பின்னால் உட்காந்துருக்காப்பிள்ள. அதெல்லாம் தாண்டி இங்கே பாக்கியராஜ் சார் அவர்களிடமும் ஆர்கே செல்வமணி அவர்களிடம் உதவியாளராக இருந்த தம்பி முகேஷ் இங்கே வந்திருக்காரு. அவர் மக தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கானா. ஆமாம், அப்போ இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து எப்படி வந்திருக்கிறாங்க, அது ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே தம்பி சரவணன் உட்காந்துருக்கான், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம மண்ணுக்கு வருகிற பொழுது பத்திரிகை, தொலைக்காட்சி, இளையதள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த 40 நல்முத்துக்களுக்கும் அப்படியே கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி கன்னத்தில் முத்தமிட்டு எனது வணக்கம். 40 நல்முத்துக்கள் அப்படிங்கிறனால பாயிண்ட் சார் சுருக்கமாக இருக்குல்ல. ஆமாம், அதே போல் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் அமர்வதற்கு ஒரு தகுதி, அந்த தகுதியை வளர்த்ததனால் மட்டுமே இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். திறமையின் அடிப்படையில் வந்தது, கருணையின் அடிப்படையில் வராத, திறமையின் அடிப்படையில் தான் இங்கே. ஆனால் அடிக்கடி சொல்கிறேன், அன்பு பிள்ளைகளே, திறமையின் அடிப்படையில் கிடைக்காதது கருணையின் அடிப்படையில் கிடைக்காது. கருணையின் அடிப்படையில் கிடைத்தாலும் அது கைவசம் இல்லைங்க வாழ்க்கை. இவ்வளவுதான். இப்போ 3 நிமிடங்களுக்கு முன்னால் பூத்த முல்லை மலர்கள் மாதிரி இந்த மாணவ செல்வங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. நான் ரொம்ப ரசிக்கிறேன். நிகழ்வு மாலையிலிருந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கும். மேடையில் ஏறுபவர்கள் அவர்கள் நேரம் முடிந்த பிறகு அமர்ந்து விடுவார்கள், அது அவர்களுக்கான பணி. ஆனால் தயாரிப்பாளர்கள்ட்ட கதை சொல்றது, கதை கேட்கறவங்க தான் சிரமம். கதை சொல்றவன் 2 மணி நேரம் கதை சொல்ல பிறகு 70 காட்சி, இந்த 70 காட்சிகளே அவருக்கு விளக்கணும். அது மட்டும்தான் எங்க கோலா இருக்கும். கேட்கிறவங்களுக்கு தான் சிரமம். ஆனால் உங்களுக்காகத்தான் நாங்கள் பேசுகிறோம் என்ற உண்மையை உணர்ந்த காரணத்தால் முக வசீகரத்தோடு உட்கார்ந்துருக்கேன். பார்த்தீங்களா, இந்த சகிப்புத்தன்மை, இந்த சகிப்புத்தன்மை தான் நம்மளுக்கு தேவை. இதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மை நகர்த்தி செல்லும். பேரண்ட்ஸ் இங்கே வந்திருக்கிறீங்க, தங்களது பிள்ளைகள் புஷ்கரம் என்ற அற்புதமான ஒரு ஆலயத்துக்குள் வந்து விட்டார்கள். அடுத்து நகர்ந்து இந்த இடத்தை விட்டு வெளியே செல்கிற பொழுது கை நிறைய சம்பளத்தோடு, மனம் நிறைய மகிழ்ச்சியான பதவிகளோடு என்னை சிறப்பு செய்வார்கள், என்னை மகிழ்ச்சி செய்வார்கள் என்று பேரண்ட்ஸ் வந்திருக்கிறீங்க. அந்த பேரண்ட்ஸையும் நான் வணங்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ கேட்டேன், மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜில் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கேட்டாங்கன்னா, சமயத்தில் 1.5 சென்ட். ஓகே, டிபாசிட் மேன் 1.5 செகண்ட். இப்போ நான் தம்பி துறைக்கிட்ட கேட்டேன், தம்பி தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ப்ராக்டிக்கல் செட்டப்புக்கு 10 சென்ட் கொடுக்குறாங்களாம். ரொம்ப அற்புதமானது. இந்த உலகத்தில் என் அன்பு பிள்ளை, சும்மா உங்கள்கிட்ட நம்ம சொந்த பிள்ளைகள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். விவசாயத்தை முதல்ல புரிச்சுங்க. விவசாயம், இந்த ஆய்வை பற்றி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தம்பி தங்கமூர்த்தி பேசிட்டு இருந்தாப்புல, விவசாயம் தோண்டிய கதையை சொல்லட்டுமா?
எப்படி விவசாயம் பண்றது? இந்த உலகத்திலே ஆடிட்டுக்கு படி, அட்வொகேட்டுக்கு படி, எதை வேணாலும் படி, குறைத்து மதிப்பிடலை. ஆனால் எந்த குரூப்புக்கும் இல்லாத மிகப்பெரிய என்னது தன்னம்பிக்கை எந்த குரூப்ல இருக்குன்னா விவசாயத்தில் தான் இருக்கும். இந்த விவசாயம் தான் உலகத்தின் முதல் மொழி தமிழ் என்று சொல்வதை போல உலகத்தினுடைய முதல் தொழில் விவசாயம். விவசாயம்தான் கூட்டமாக இருந்த மனிதன் குடும்பம் என்று வந்ததற்கும், உறவு என்று வந்ததற்கும், காதல் பிறந்ததற்கும், கவிதை சுரந்ததற்கும், கடவுளை வணங்கியதற்கும், இசை கருவிகள் தோன்றியதற்கும் அனைத்துக்குமான காரணம் விவசாயம்தான். ஒரு காலத்தில் எத்தனை வருஷம்னா சொல்ல முடியாது. அதற்கான குறிப்புகள் யாருமே சொன்னால் அது பொய்யாகத்தான் இருக்கும். இது ஒரு அனுமானம், ஒட்டுமொத்த ஆய்வு. இந்த உலகம் அகண்ட பிரபஞ்சம் இருக்கு, நிர்வாணமாக இருக்காங்க மனிதர்கள், கூட்டமாக ஓடுறான், நிற்க மாட்டான். நாய்க்கு நிற்க நேரம்ல நடக்க சொல்லுவாங்க, நாய் போல் ஓடிக்கிட்டே இருக்கான். ஏன் ஓடுவதற்கான காரணம் என்ன? உணவு தேடி. பூமிக்கு கீழே கிழங்கு, பூமிக்கு மேலே காய்கனி, பிறகு குறிப்பதற்கோ குடிப்பதற்கோ நீர். ஆக நீரும் உணவும் கிழங்கும் தேடி இந்த கூட்டமாக ஓடுகிற பொழுது ஒருவனுக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ தோன்றியது, இவன் என் அருகில் எப்பொழுதுமே இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, இவள் என் பக்கத்திலே எனக்கு மட்டுமே சொந்தமாக இருந்தால் சொந்தம். ஒரு பற்று பிறக்கிறது, பற்று, காதல். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உணவுக்காக நீருக்காக ஓடுகிறாளே, அதானே காரணம். ஆக இவனே பயிரிடுகிறான். முதல் பற்று ஒரு இடத்தை ஒரு சொந்தமாக உருவாக்கி அதற்குள் கிழங்குகளையும் கனி வகைகளையும் நீர்நிலைக்கு பக்கத்தில் வைக்கிற பொழுது இப்ப உணவு தேடி ஓடுற ஒருத்தர் லாக் பண்ணிட்டான். அங்க ஒரு குடும்பம் பிறக்கிறது, ஆணும் பெண்ணும் ஈர்ப்பு ஏற்படுகிறது, காதல். ஆக சிந்தனை சிதறாமல் இவன் எனக்கானவன் இவள் எனக்கானவன் என்ற கான்செப்ட் அங்கேதான் பிறந்தது. இது அடுத்த பரிணாமம், அடுத்தடுத்த குடும்பங்களா ஆயிப்போச்சு. இப்ப அடுத்த என்ன வச்சு இப்ப குடும்பம் வந்துருச்சா? அங்க குடிலமைத்து இருந்த பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் எல்லாரையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக காட்டுக்குள் ஒரு தேவதை, வன தேவதை என்ற ஒரு பக்தியை, ஒரு ஆன்மீகத்தை அந்த முன்னோர்கள் கொண்டு வந்து வச்சிருக்கான். ஏன்னா உன்னை விட நான் பெரியவன், என்னை விட நீ பெரியவன், எகத்தாலும் எல்லாருக்கும் உண்டு, எதிர்த்து கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் நம்மளை எல்லாம் அன்றுபிளை செய்வதற்காகவும் தன்னடக்கத்தோடு இருப்பதற்காகவும் முன்னோர்கள் கண்டுபிடித்ததான் அந்த ஆன்மீகம். உனக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் என்ற ஒரு உணர்வுக்கு பணிவை சுற்றுவதற்காக அங்க வருகிறார்கள். விருந்தோமல் நடக்கிறது. அப்ப கடவுளை கும்பிடணும். கடவுளை கும்பிடுவதற்கு என்ன? ஆக இசைக்கு என்ன? கருவி. அதற்கு அடுத்து இப்படித்தான் இது பரிணாம வளர்ச்சி. ஆக அந்த உலகத்தினுடைய முதல் தொழிலான விவசாயத்தினுடைய பிள்ளைகள், உங்களை இறைவனின் பிள்ளைகள் நீங்கள் எல்லாம். இங்கிருந்துதான் ஒரு இறையன்பு தோன்றினார் என்ற அற்புதமான, என் மீது அப்படி ஒரு அளவற்ற பண்பு கொண்டவர். உங்களுக்கு குறிப்பை முடிச்சுதான் வந்தாங்க. இன்றைய தினம் விருதுநகரில் இருக்கக்கூடிய ஜெயசீலன் என்கிற ஆட்சியாளர், கலெக்டர், இங்கிருந்து மதுரை கல்லூரியிலிருந்து சென்றவர் தான். ஆக நீங்க விவசாயம், ஐயோ இதுதான் தாய். ஒரு குல தெய்வத்தை ஒருவன் குறைத்து மதிப்பிட முடியுமா? பெற்ற தாய் தந்தை மட்டமானவர்கள் என்று சொல்ல முடியுமா? உலகமே உற்று பார்க்கக்கூடிய, அண்ணாந்து பார்க்கக்கூடிய, கவ்வி பார்க்கக்கூடிய இடத்தில் நீங்க இருக்கிறீர்கள். அங்கே நீங்கள் வென்று விட்டீர்கள். உங்களுடைய அருமை உங்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக சொல்லுகிறேன். ஒன்று. இன்னொன்று, மனிதன், பறவைகளுக்கு 2 பிறவி, மனிதனுக்கு 2 பிறவி. பறவைகளுக்கு எப்படி சார் 2 பிறவி? எஸ். முட்டை போட்ட பிறகு அது ஒரு பிறவி, முட்டையிலிருந்து குஞ்சு வெளியிலே வந்து அது ஒரு பிறவி. பறவைகளுக்கு 2 பிறவி. அவசரப்பட்ட முட்டை அடுத்த நிமிஷம் அடுப்படிக்குள்ள ஆம்லேட்டா போயிடும். அம்மாவுக்கு கீழே 20 நாள் இருக்கிறேன், பேசாம ஒரு இடத்துல படுத்திருக்கிறேன், நம்பிக்கையோடு இருக்கிறேன். அந்த தாயினுடைய சூட்டை தாங்கிக் கொள்கிறேன். தாய் நல்லதற்காகத்தான் எனக்கு சூட்டை ஏத்துகிறாள் என்று நம்பியிருந்த முட்டை குஞ்சாக மறுவடிவம் பெறுகிறது. இப்பொழுது மாணவ செல்வங்களே, மனிதனுக்கு எப்படி 2 பிறவி? குழந்தைகளாக பிறந்து விட்டோம், தாய் தந்தை வளர்த்தார்கள். அம்மா அப்பாவை காமிச்சா, அப்பா அம்மாவை காமிச்சான், தெரு அத்தை மாமா பெரியத்தா உறவுகளை காமிச்சாங்க. நீங்களாக எந்த முடிவும் எடுத்திருக்க முடியாது, நானாக எந்த முடிவும் எடுத்திருக்க முடியாது, மரியாதைக்குரிய தாளாளர் அவர்களும் அந்த முடிவு எடுத்திருக்க முடியாது. குழந்தையாக அந்த பருவம் வருகிறவை. இப்பொழுது 2வது பிறவி நீ ஆரம்பிச்சிட்டீங்க. ஆல்மோஸ்ட் 10th முடிஞ்சு போச்சு. +1 இந்த குரூப்பை தான் நான் எடுப்பேன்னு சொன்னீங்களே, அன்னைக்கு 2வது பிறவி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க அனைவரும் 2வது பிறவியுடைய முகப்புல இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட
இதுதான் உங்களை இறுதி வரை அழைத்து செல்லும். முட்டைக்கு எப்படி 20 நாள் மட்டுமோ, கோழி எப்படி 10 வருஷம் வாழ்கிறதோ, அந்த இளம் பிராயம் முதல் பிறவி என்பது நெக்ஸ்ட் அந்த 12-13 வயசுக்குள்ள முடிஞ்சு போச்சு. அதற்கு நீங்களாக எடுத்த முடிவு இது. நீங்களாக எடுத்த இந்த முடிவை நீங்கள் கொச்சைப்படுத்தி பார்க்க கூடாது. ஒரே ஒரு விஷயம் தான், வருவான் மாப்பிள்ள நீ அந்த குரூப் எடுத்திருக்கலாம்டா, மாப்பிள்ள நீ இந்த குரூப் எடுத்திருக்கலாம்டா, காதுல வாங்கக்கூடாது. நீ எடுத்த முடிவை இன்னொருவன் சொல்வதற்காக நீ மாற்றிவிட்டால் நீ ஒவ்வொரு முடிவை நீ மாற்ற வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்படுவாய். நீ யார் என்று உனக்கே தெரியாமல் போகும். நீ ஒரு முறை முடிவெடு, அந்த முடிவில் ஆழமாக இரு. வெற்றி பெற்றால் நான் எடுத்த முடிவு வெற்றி, சந்தோஷம். தோற்று விட்டால் அனுபவம், அடுத்து போ. வெற்றிக்கான இதற்கான கலை கண்ணதாசன் ஐயா சொல்லுவாங்க, நீ எடுத்த முடிவு. அதை போல சின்ன சின்ன டிப்ஸ் இந்த உறுப்பு இறைவன் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கான், இந்த எல்லாம் கொடுத்துருக்கான். யாரு தியாகி இந்த உறுப்புகளை? யாரு தியாகி தெரியுமா? எவன் தெரியுமா சொகுசான பாட்டி? இந்த பற்கள் தியாகி. இந்த பற்கள் ஒரு பொருளை கட்டிக்கிற பொழுது பற்களுக்கு சுகம் இருக்குமா? ஒரு கத்தி கொண்டு கனியை அறிகிற பொழுது கத்திக்கு சுகம் இருக்குமா? பற்கள் தான் தியாகி, பற்கள் தான் தாய் தந்தை போல. இந்த நாக்கு தான் நாம். இந்த நாக்கு சுகமாக இருப்பதற்காக இந்த பற்கள் கடித்து மென்று தின்று தன் செயலை இழத்து வழியை வாங்கிக் கொள்கிறது. அந்த நாக்கு அற்புதமான, மிகப்பெரிய அற்புதமான பாசிட்டிவான வெப்பன்ஸ் நம்ம வாய்க்குள்ளே வச்சிருக்கான் பாருங்க, உள்ளுக்குள்ளே வச்சிருக்கான் கடவுள். இந்த நாக்கை எப்படி பயன்படுத்தும்? நான் அடக்கம் தேவை என்றால், நான் அடக்கம் தேவை என்றால் அதிகமாக பேசுகிற பொழுது பகை ஏற்படுகிறது, அதிகமாக தின்கிற பொழுது சீக்கு ஏற்படுகிறது. ஒருவனின் போக்கு மாறுகிறதும் சீக்கு ஏற்படுவதும் இந்த நாவினால் தான். ஸோ அன்பு பிள்ளைகளே, இந்த நாக்கு கண்டதையும் பேச சொல்லும். பேசுவதற்கு முன்பு யோசியுங்கள், பேசிவிட்டு யோசிக்காதீர்கள். பகையே இருக்காது, உங்களுக்கு குற்ற உணர்ச்சியே வராது, அற்புதமா தூங்கலாம். பேசாமல் இருந்திருக்கலாமோ, பேசாமல் இருந்திருக்கலாம். பேசுவதற்கு முன்பு யோசித்து விடுங்கள். பேசுவதற்கு முன்பு யோசித்து பேசினால் உங்களுக்கு நாக்கு உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது என்ற அர்த்தம். அதே போல பார்த்தவுடன் தின்றுவிட வேண்டும் ஆசைப்படாதீர்கள். ஃபாஸ்ட் ஃபுட் கொடுமையானது. இப்பொழுது தெரியாது. அப்பா அம்மா செஞ்ச பாவம் பிள்ளைக்கு சேர்ந்தன எதை வச்சு சொல்றாங்க? நான் செல்லும் இடங்களெல்லாம் சகோதரர்கள் சொல்லுவேன், டே அப்பா, இந்த உடம்பு என்பது உனக்கு மட்டும் சொந்தமல்ல, உனக்கும் வரப்போற மனைவிக்கும் குழந்தைகள் பெற்று ஆரோக்கியமாக இந்த பூமியிலே குழந்தைகள் வரும் வரையாவது குறைந்தபட்சம் குடிக்காதே, குறைந்தபட்சம் உடம்பை கெடுக்காதே. இந்த உடம்பு உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல. நீ இஷ்டத்துக்கு கஞ்சாவோ ட்ரக்கோ இதற்கோ அடிக்ட் ஆகி ஏதோ ஒரு எந்தூசியாஸ்டிக்ல உற்சாகத்துல மச்சான் இதெல்லாம் பண்றா மச்சான் என்று நீ அதை செய்து விட்டால் நாளைக்கு 26 வயசு 27 வயசுல திருமணம் ஆகிற பொழுது 3 வயது குழந்தையை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓட வேண்டிய மிகப்பெரிய அவல நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். தாய் தந்தை கட்டடம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நான் இப்ப அப்படிதான் நினைச்சுப்பேன். எங்க அம்மா இல்லை, எங்க அப்பா இல்லை, நான் தனிமையில் இருக்கிற பொழுது என் மகனுக்கு திருமணம் நடந்தது, உலகம் அதெல்லாம் மறந்துடுவேன். என்னை இந்த பூமிக்கு தந்த தாய் இல்லை, இந்த குரலுக்கு சொந்தக்காரன் என் தந்தை இல்லை. நான் தனிமையில் அமர்கிற பொழுதெல்லாம் வாங்கிய விருதுகளோ அல்லது உறவுகளோ, ஈவன் என் மனைவி கூட என்னை சந்தோஷப்படுத்த முடியாது. தனிமையில் அமர்ந்து கொள்வேன். என் தாயின் போட்டோவை தந்தையின் போட்டோவை வைத்துக் கொள்வேன். அம்மா கிட்ட விஷுவல்ஸ் எல்லாம் போகும். எனக்கும் எங்க அம்மாவுக்கு நடந்த விஷுவல்ஸ் எல்லாம் போக ஆசை தீர அழுவேன். ஆசை தீர அழுத பிறகு அப்படி ஒரு எனர்ஜி எங்க அம்மாவின் ஆத்மா, அந்த ஆன்மா எனக்குள்ள பூத்து, செல்லப்பிள்ள அழுகாதரா செல்லப்பிள்ள தங்கமே அப்படின்னு. அப்போ இப்போ ரொம்ப சமீபத்தில் ஆஹா, அம்மா அப்பாவுடைய அசட் என்ன, அம்மா அப்பாவுடைய சொத்து என்ன, டேய் பாவிகளா, இந்த உடம்பு தாயா கொசு கடிக்காம மலம் ஜலம் கழுவி அப்படியே போற்றி பாதுகாத்து கொடுத்தாலே தாய் இந்த பூமிக்கு. நம்மை நாம் என்ன செய்யறோம்? தாய்க்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், தந்தைக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். அவள் கொடுத்த உடம்பை, அவள் வளர்த்த இந்த உடம்பை பாதுகாத்தாவே போதும். நீ உங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லி கண்ணாடி பார்க்கிற பொழுது அம்மா தெரியும். நான் இப்ப சமயத்தில் அப்படிதான், அம்மா நீ கொடுத்த உடம்பு, அப்பா நீ வளர்த்த உடம்பு, நான் பத்திரமா பார்த்துக்குவேன். ஏதாவது ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு அக்கேஷன், வளர்ந்த பிள்ளைங்க தானே, ஒரு 2 பேருக்கு அடிக்கின்ற சிந்தனை வருகிற பொழுது அம்மா அப்பா வச்சிடாதா, அப்பா
லைக் நான் பிள்ளைகளே நாங்கள்லாம் பிளந்து பெற்றுட்டோம். நீங்கள் வாலிப பிள்ளைகள் புஷ்கரம் என்ற ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தில் உழைப்பால் உயர்ந்த ஒரு உத்தமர் கட்டிய கல்லூரி வளாகத்திற்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று காலை முதல் கொண்டு இன்று காலை வரை வள்ளல் தனத்தை வாரி அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அப்பல் கிட்டாத பரிசுத்தமான கஷ்டப்பட்டார். அவருடைய கதையெல்லாம் எடுத்த 10 சினிமா எடுக்கலாம், இல்லாட்டி இப்போ வெப் சீரிஸ் எடுக்கலாம். சூப்பராக ரத்ன ஐயா கிட்ட ஒரு 5 நாள் உட்காந்தானா, ஐயா சொல்லுங்க ஐயா, மட்டை திறந்த வெள்ளமா கொட்டி இப்போ வந்துட்டாரு அடி கட்ட கட்ட கட்டன்னு. என்ன ஆட்டோ பேக்கரை எடுக்கிறாங்க. எல்லாருடைய வாழ்க்கையும் சொந்தம் கஷ்டம் தானே. அப்போ ஐயாவுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதனால் ஒரு பாதுகாப்பான இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய விஷயத்தை வேறு ஒன்றுமே செய்யல. அரசியல் நடக்கட்டும், பொருளாதாரம், நாட்டை பற்றி கவலை கிடையாது. உங்களுடைய கல்லூரி படிப்பு முடிந்து வேலையை கையில் பிடித்து சம்பளத்தை முதலில் கவ்வுகிற வரை உங்களுக்கு அடுத்த சிந்தனை இல்லாமல் இருந்தாலே போதும். அதுக்கு தான் ஃபோக்கஸ் டைட் சொல்லுவோம். தம்பிகள் புரிஞ்சுங்க. எப்படி இருக்கணும்? ஒரு பிள்ளை கேட்டான், சார் எப்படி சார் ஆசிலேஷனாக இருக்குது சார் மைண்டு, அதை நினைக்க சொல்லுது சார், இதை நினைக்க சொல்லுது சார், எப்படி சார் அதில் மீனிங்? அம்மா அப்பா சண்டை போடுறாங்க சார், எங்கள் அக்கா வீட்டில் வந்துருச்சு சார், எங்கள் அக்கா புருஷன் குடிச்சிட்டு, அதெல்லாம் நடக்கும் நடக்கும் நடக்கும், இதுவும் கடந்து போகும் என்று அதையெல்லாம் புறந்தள்ளி விட வேண்டும். அக்கா கோச்சு போனால் அது அடுத்த அது வந்து கூட்டு போயிடுவாங்க. அப்பா கஷ்டப்பட்டார், பெற்றார், அவர் கஷ்டப்பட்டு தீரணும், வேறு வழி கிடையாது. அவர் கட்டிக்குவார் கடனை. எங்கள் அப்பா அழுதாரு, அதனால தான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வர்ற பொழுது, கல்லூரி வருகிற பொழுது கவலைப்படக்கூடாது. அது ஒரு பார்ட். அம்மாவோட கண்ணீரை பார்த்து உனக்கு சங்கட்டமா இருக்கா, நீ சேர்ந்தால்தான் சரியாயிருமா? தாயே, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கொள், நான் படித்து முடித்து பணத்தோட உன் கண்ணீரை துடைப்பேன் என்ற சபதத்தை எடுக்க வேண்டும். கூட உட்கார்ந்து அழுகக்கூடாது. தாயே, என்னை பெற்றதுனால தானா, எனது கல்லூரி படிப்புக்கு பணம் கொடுப்பதற்காகத்தானா வீட்டில் சண்டை? ஐயோ. ஆக கூட சேர்ந்து அழுவதை விட கவலையை சேர்ப்படாதே. கவலையை மறக்கத்தான் கலை. கவலையில் வாங்க கற்பனை கலை. நாங்களாம் அதை கிராஸ் பண்ணி தான் வந்தோம். எல்லாம் வந்தான், சார் ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார், தாங்க முடியாது சார், செத்து போடாது. இல்லை என்ன கஷ்டம்? கஷ்டம் வரும். கஷ்டம் என்பது எதற்கு? நாம் தான் குறைந்தபட்சம் உயிர் இருக்கிற காரணத்தினால்தான் கஷ்டத்தையாவது நம்ம அனுபவிக்கிறோம். நேற்று நைட்டு தூங்குற பொழுதே தூக்கத்தை இருந்து மீளாமல் நீண்ட தூக்கம் போட்டிருந்தோம்னா கஷ்டத்தை குறைந்தபட்சம் அனுபவிக்க முடியுமா? ஆக கஷ்டத்தை அனுபவிப்பதற்கு கூட உடம்பில் உயிர் இருக்க வேண்டும். உன்னை புட்டம் போட்டிருக்கிறான் புதுக்கோட்டை மண்ணில். இது சாதாரண மண்ணு கிடையாது, இது சாதாரண மண்ணு கிடையாது. தாராளத்துக்கும் இங்கேதான், ஏராளத்துக்கும் இங்கதான். முத சாவிய சொத்துல நாட்டம் இல்லாமல் கூட சாவி ஒப்படைச்சது இங்கதான். இந்தியன் அட்மிஷன் நிறைய இருக்கு. முத்துலட்சுமி ரெட்டியிலேருந்து இந்தியன் அட்மிஷன் சர்வீஸ்லேருந்து கவர்நாட்டுக்கு அம்மாயிலேருந்து அதெல்லாம் தாண்டி குளுந்தியால் நாத்தனார் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம தங்கமூர்த்தி போன்ற கவிகள் உருவாக்கினதான். எல்லா வார்த்தைகளுக்கும் புதிய புதிய சித்தாந்தங்களுக்கெல்லாம் இங்கே நம்ம தான் புதுக்கோட்டை மட்டும் தான் காரணம். சூப்பர் ஸ்டார் பிரிக்காத திருச்சி மாவட்டத்தில் இருந்த பொழுது அப்போ தியாகராஜ பாகவதரும் சரி, கிட்டப்பாவும் சரி, நம்ம 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 மண்ணை சேர்ந்தவங்க. ஆமாம், சின்னப்பா பெரிய மகத்துவமான நம்ம பிறக்கிறவங்களே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. தொண்டைமான் புதுக்கோட்டைனாவே அது ஒரு இலக்கு, அது ஒரு அது ஒரு வாய்ப்பு, அது ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு. ஸோ கஷ்டம் வருகிற பொழுது கஷ்டம்ன்றது ஆயுள் ஜாஸ்தி. நம்மளுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா நீ கண்ணு முடிக்கலாம். ஒருத்தன் எந்த பிரச்சனையும் இல்லை, சுகமாக இருக்கான், எல்லாம் சுகமாக கிடைச்சிது, எல்லாம் ஈஸியாக கிடைச்சதுன்னா சண்முக வெடிவேல் ஐயா சொல்லுவாங்க. அதை நான் வேறு மாதிரி சொல்லுவேன். ஒருவன் வந்தான், நின்றான், நண்பன் கேட்டான், ஒருத்த காலம் மேலே தூக்கி நிற்கிறான். கூட வந்த நண்பன் கேட்டான், என்னடா வச்சான் ஒருத்த காலம் நிற்கிற? இல்லைப்பா, அந்த சிவனை பார்த்தரலாம் இருக்கப்பா. எந்த சிவன்டா? அந்த முக்கு. இல்லைடா, சிவபெருமான் கடவுள். டேய், அவெல்லாம் பல வருஷம் 500 வருஷம்ன்றான், 1000 வருஷம்லாம், அதெல்லாம் முடியாதுடா. இல்லைப்பா, நிற்கிறேன்டா, வந்தா பார்ப்போம், அட வரலன்னா காலை கீழே நடந்துடலாம்ட்டான். புடக்கு இருக்கு பல உங்களோட சேர்ந்துக்கிட்டு இருக்கான்னு போயிட்டான். இவன் நின்றுக்கிட்டே இருக்கான். சிவன் வந்துட்டான். தம்பி, ஐயா நீங்கள்? நான் தான் சிவபெருமான். சிரிச்சுட்டாங்க. பாருங்க, கஷ்டப்படாதவனுக்கான ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் தான் சிவபெருமான். என்ன இல்லை, என்னவன் நிற்கிற? ஐயோ ஏங்க, அவர் 500 வருஷம் நிற்கணுமா, 100 வருஷம் நிற்கணுமான்றாங்க. நீங்கள் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்து நான் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னால் பார்த்தா கடைசியாக டக்குன்னு நின்ட்டேன். கேளு. இல்லை நீங்கள்
இல்லை அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு 500 வருஷம் ஆகும். ஒன்று கோரிக்கை சொல்லு. ஏங்க நின்ன பிறகு என்ன நினைக்கலாம், கோரிக்கை டபம் கேட்கலாம் நினைச்சேன். இப்போ ஐடியா ஒன்றுமே இல்லைங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஒன்று பண்ணு, இந்தா 3 தேங்காய் கொடுத்தான். உனக்கு என்ன வேணும்னு நினைச்சு அதை ஒட்டைக்கிறியோ அது உனக்கு கிடைக்கும் போடான்னு 3 தேங்காய் கொடுத்துட்டு போயிட்டார் சிவன். இது சிவன் தானா? இந்த தேங்காயில பவர் இருக்கா? அது எப்படி பார்க்கறது? ஓ சாய்ஸ் இருக்குல்ல, நம்ம படிக்கிறவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குற மாதிரி சாய்ஸ் இருக்குல்ல. அப்படி பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் நீளம். சரி ஒரு தேங்காய் எடுத்து இந்த தேங்காயில பவர் இருக்கான்னு பார்த்தலாம்ட்டு, கடவுளே எனக்கு மூக்கு உள்ள போகணும் பப்பு நடிச்சான். வையால மூக்கு உள்ள போயிடுச்சு. மூக்கு சிறுசுன்னு சொல்றதுக்கு பதிலாக மூக்கு உள்ள போயிடுச்சு. பார்த்தா மூக்கு காணும். ஐயய்ய அசியமா போச்சு, பெரிய நண்பர்கள் வந்துட்டான் அசியமா போயிருமேன்றதுக்காக பார்த்தான். ஒரு இன்னொரு தேங்காய் எடுத்தான். கடவுளே எனக்கு மூக்கு நீளமாக வரணும்னா ஒய்யாத போயிடுச்சு. ஒரு 1/2 அடிக்கு போயிடுச்சு. ஐயா அதை விட அசிங்கமாக இருக்கிற பஸ்ஸில் கிசில் ஏற முடியாது, பார்க்குற கேவலப்படுத்தி போடுவாங்க. இல்லைன்னா 300 தேங்காய் இருந்தது. 300 தேங்காய் எடுத்தான். ஐயா எனக்கு பழையபடி மூக்கு வேணும் தப்பு நினைச்சா பழையபடி மூக்கு வந்துருச்சு. இப்போ கஷ்டப்படாத காரணத்தினால் கையில் இருந்த அதிசக்தி வாய்ந்த அந்த 3 தேங்காய்களுடைய பவர் நாசமாக போச்சு. இவன் என்ன கேட்டிருக்கலாம்? கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தா, ஐயா மாதிரி இளம் பிராயத்தில் கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தா, தாயின் கண்ணீரை பார்த்திருந்தா, ஏளனங்களை அவமானங்களை சந்தித்திருந்தா என்ன கேட்டிருப்பான்? ஐயா இந்த உலகத்தில் வறுமை ஒழிய வேண்டும். ஒரு தேங்காய் ஐயா இளம் பிராயத்தில் இந்த ஆம்பளையெல்லாம் குடிச்சிட்டே கிடக்குறாங்க, பெண்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, குடிக்கிற சிந்தனையே இல்லாத அப்பாக்களாகவே இருக்க வேண்டும். அடுத்த அடுத்து ஐயா இந்த இளம் பிராயத்தில் குழந்தைகள் சாகுதியா, அதை பரிதவிச்சுட்டு தாய் தந்தையெல்லாம் அழுகிறாங்கய்யா, தாங்க முடியலையா. அந்த மாதிரி விபத்துகளோ இளம் சிறார்களோ இங்கு யாருக்கும் சங்கடம் வரும் அடிச்சிருக்கலாம். பொது நலன் வேண்டி 3 தேங்காய் அடித்திருந்தால் அந்த பொது நலனத்தில் இவனும் நலம் சேர்ந்திருக்கும். அது கஷ்டப்பட்டு கிடைச்சிருந்தா அப்படி பண்ணிருக்கும். கஷ்டப்படாமல் கிடைத்தது நாளைக்கு நீங்களும் அப்படித்தான். நீங்கள் கஷ்டப்படுவதற்கு என்பது கஷ்டமல்ல, கடவுள் உங்களை பலப்படுத்துகிறார், தயார்படுத்துகிறார். அடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலைக்காகவும், அடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்திற்காகவும், அடுத்து உங்களுடைய வாழ்க்கை துணை செம்மையாக செழுமையாக அற்புதமான இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வருவதற்காகவும், அந்த வாழ்க்கை துணையை நீங்கள் தக்க வைப்பதற்காகவும், மாட மாளிகை கட்டுவதற்காகவும், விருதுகள் வாங்குவதற்காகவும், விற்பனராக வந்து அமர்வதற்காகவும் கடவுள் உங்களை தயார்படுத்திக்கிறார் என்று நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவை ஒன்றையும் தான். உழைச்சிக்கிட்டே இருங்க சார், உழைச்சிக்கிட்டே இருப்போம். பிறக்கும் பொழுதே இன்னொரு சவம், அதுதான் பிரசவம். கல்லறைய விடாது, கருவறைக்கு ஓட முடியாது, விட முடியாது. அற்புதமான பிறவி, குறைந்தபட்ச மினிமம். அடுத்த உங்களுடைய அழுகைக்கு காரணமாயிடாங்க. உங்களுடைய வெற்றியினுடைய ஒன்றும் இல்லை. நான் அவரை போல வாழணும், நான் இவர் சத்தியமா நினைக்காதீங்க. அவரை போல வாழ வேண்டாம், எவரை போல வாழ வேண்டாம். உங்களை போல் வாழ்வதற்கான ஒரு சின்ன விஷயம். இந்த பூமி தோண்டி பல கோடி வருடங்கள் ஆயிட்டது. எத்தனையோ லட்சம் மக்கள் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள், இறந்தார்கள். இப்பொழுதும் பிறந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இறப்பார்கள், இனியும் பிறப்பார்கள், இறப்பார்கள். ஆனால் அத்தனை பேருக்கும் கடவுள் எங்கே இருக்கிறார் என்றால் உங்கள் கையில் இருக்கும் கட்டை விரல் ரேகையில் கடவுள் இருக்கிறார். அப்பாவுக்கு மாதிரி எனக்கு இருக்கார், எனக்கு மாதிரி என் பிள்ளைக்கு இருக்கார். எதையோ கடவுள் எங்கே இருக்கிறார் யார் என்று கேட்டால், ஏன் ஒவ்வொருவருக்கும் இந்த கட்ட விரலில் ரேகை வித்தியாசமா கடவுள் கொடுத்திருக்கிறார் என்றால், நீ தனித்தன்மை கொண்டவன், உன்னிடம் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. உன்னுடைய தனித்தன்மை என்ன, இந்த கட்ட விரலில் ரேகையினுடைய அர்த்தம் என்ன, அதை தேடு, உன்னை தேடு, அதை உனக்குள் தேடு, அதை உலகத்தை நோக்கி ஓடு. இதுக்காகத்தான் அந்த கட்டவள். இது யாரா நினைச்சீங்கன்னா நான் அவர் போல் வரணும், அவர் போலதான் அவர் வந்துட்டாரு, இவர் போலதான் இவர் இருந்துட்டாரு. இன்ஸ்பிரேஷன் எடுத்துங்க, தட்ஸ் இட், அவ்வளவுதான். தன்னை விட சாதனையாளர்களை ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துங்க, அவ்வளவுதான். அதற்கு பிறகு நான் சமுதாயம் அப்படி சொல்லிடுமோ, எதிர்த்த வீட்டுக்காரன் அப்படி பண்ணிடுவோம், உனக்கு இருக்கிற சட்டையை போடு, ஏன் பத்தி ஏகடியத்தை பத்தி கவலைப்படாத. பட்டினத்தார் ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. சமுதாயத்துக்காக மனுஷன் வாழ முடியுமா? முடியவே முடியாது. பட்டினத்தார் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எழுதி கொடுத்துட்டு கையில திருவோட வச்சுட்டு ஒரு வீட்டுக்கு முன்னால பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். போறவன் பேசுறான், எத்தனை பெரிய ஆளு, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காரு, ஆசையை திறந்துட்டார். அங்க ஒருத்தன் சொன்னான், இல்ல அங்க எங்கடா ஆசையை திறந்தான், அடுத்த நேரம் சோத்து வாங்கணுன்றதுக்காக தட்டை விடாம கையிலே வச்சிருக்கான் பாருனா. ஐயா கேட்டார், தட்டை தூக்கி போட்டார். பசிக்கிறவளு வாங்கி சாப்பிடுவாரு, கையாளம்பிடுவார், போயிடுவாருங்க.
அடுத்து ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி கிராமப்புறத்தில் ஒரு வரப்புல தலையை வச்சுட்டு உடம்ப வயலுக்குள்ள போட்டு படுத்து கிடக்குறார். அங்கே 3 பொம்பளைங்க தலையில சுருமான சுத்தி சர்வத்தை வச்சுட்டு நல்ல தண்ணி தூக்குறதுக்காக போறாங்க. ஏ அப்பா, தங்க தட்டுல தங்க மெத்தையில அப்படி ஒரு சொகுசா அந்த மனுஷன் சொகுசத்தெல்லாம் இழந்துட்டு இப்படி பார்த்தே கிடக்குறாரு. ஒரு அடிப்படி நேட் சொகுசை இழந்த உடம்ப வயல்ல போட்டிருக்கான். நம்ம மண்டையை தூக்கி பார்த்தியா வரப்பில் வச்சிருக்கான். சொகுசு தேடுது அந்த ஆளுக்கு. விட்டாங்களா? இப்ப கேட்டுட்டாரு ஐயா. மறுபடி வரப்புல பிளாட்டா படுத்து கிடக்குறாரு. தண்ணி தூக்கிட்டு வர்றாங்க. இப்ப கேட்டாங்க, இப்ப பாத்தியாடி, இப்ப ஒத்துக்கிறியா? சொகுசை அவர் தியாகம் பண்ணிட்டார், இப்ப நீ ஒத்துக்கிறியா? ஒத்துக்க மாட்டேன். இவர் மனுஷனுக்கு இல்லையா, நம்ம போன பொழுது பேசுறது ஒட்டு கேட்டிருக்காரு. ஒட்டு கேட்கிற புத்தி இருக்குடியா. நீ எதை செய்தாலும் இந்த உலகம் ஏகடியம் செய்யும். அதற்காக உலகமாயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி. கதை கட்ட சில பேர் இருந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு. காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கயவர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு. கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி, உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி. நீ ஒன்றை செய், தவறு ஒன்றை செய்து அந்த செயலை உங்க அம்மா கிட்ட ஒன்னால சொல்ல முடியுமா? அது நல்ல செயல், தப்பு கிடையாது. ஒரு செயலை செய், யாருக்குமே தெரியாது, கெட்டிக்காரத்தனமா நீ செஞ்சுட்ட, உங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாதா? அது தப்பு. தப்போட அளவுகள் அவ்வளவுதான். தப்போட அளவுகள் அவ்வளவுதான். கண்ணாடி முன்னால் போய் பார். உன் அளவுகோலாக எதை வச்சு கண்ணாடி பார். கண்ணாடி முன்னால் பார். உனக்கு பிடிக்கலையா? ஏதோ தப்பு செஞ்சிருக்க. உன்னை நீ ஏமாத்திக்க முடியாது. உலகத்தை ஈஸியாக ஏமாத்திடலாம், அம்மா அப்பாவை ஈஸியாக ஏமாத்திடலாம், கல்லூரி வளாகத்தை கல்லூரி பேராசிரியர் ஏமாற்றி விடலாம். உன்னை நீ ஏமாற்ற முடியுமா? அது கெட்டிக்காரத்தனமா? அது அறிவா? அது அறிவு சார்ந்த செயலா? ஸோ கண்ணாடி முன்னால் பார்க்கிற பொழுது நமது அளவுகோல் என்பது கண்ணாடி. உன் கண்ணாடி முன்னால் பார். உனக்கு பெருமையா தெரியுறியா? கருப்பாக இருக்குண்டாக ஒல்லியாக இருப்ப, அது படைப்பு. உனக்கு நீ ஐல விஷயம். அதைத்தான் நான் அடிக்கடி சொல்ல, நிறைய மேடைகளில் சொல்லியிருப்பேன், கேட்டிருப்பீங்க. ஒரு சென்னை லயோலாவில் ஒரு பாப்பா கேட்டாங்க, தம்பிராமையா சார், உங்களுக்கு இந்த உலகத்தில் யார் ரொம்ப பிடிக்கும்னா? அற்புதமான கேள்வியா இருக்கே, இதுக்கு உடனே பதில் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக உங்களை மாதிரி ஒருத்தாங்க. யாரா? அப்பாவா சார்? இல்லைம்மா. அம்மாவா சார்? இல்லை சார். பொண்டாட்டியா சார்? ஐயோ இல்லைம்மா. பிள்ளைங்களா? ஐயோ இல்லைம்மா. அரசியல் தலைவர்கள்? இல்லை. சினிமா கதாநாயகர்கள்? இல்லை. கடவுள்? இல்லை. சார், இந்த உலகத்தில் உங்களுக்கு யாரும் சார் ரொம்ப பிடிக்கும்? இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்ச ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் பேர் தம்பிராமையா. என்னையே எனக்கு பிடிக்கலன்னா எவனுக்கு என்னை பிடிக்கும்? லவ் யுவர் செல்ஃப். உங்களை காதல் செய்யுங்கள். நான் கிராமத்திலிருந்து சென்றேன், அடிக்கடி சொல்லுவேன், கிராமத்திலிருந்து சொல்லுவேன். என்னையும் எனக்கும் பருவம் ஏதாவது வேலையை செஞ்சிருக்கும் இல்லையா? நம்மளுக்கு ஒரு 16-17 வயசு, ஒரு 5 பொண்ணுங்க அங்கிட்டு போனால் நம்மளை யாராவது ஏறெடுத்து பார்த்துறாதா? அவர் ஏற்கான் பார்க்காது. அட நம்ம போகிற திசையிலேயாவது பார்க்காது. என்னடா அது? கண்ணாடி முன்னால் பார்த்து ஃபீல் என்ன? அதுக்காக தான் அந்த லவ் லெட்டர் கான்செப்ட்லாம் எழுதி நான் எழுதி அப்படிலாம், அது பெரிய கதை. ஸோ என்ன நம்மளை பார்க்க மாட்டேங்குது? கிராமத்துலேருந்து வரோம், ஒரு அவசரம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். தெரிஞ்சு போச்சு யார் நம்மளுக்கு ரொம்ப ஏழை விவசாயி பையன், ஐஸ் கீஸ் வாங்கி தர்றது காசு இல்லை, ஒரு இன்ட்ராக்ஷன் தான். அப்புறம் ஒரு நாள் என் வீட்டுக்கு பின்னால் ரசம் போன கண்ணாடி ஒன்று கிடச்சி. அந்த கண்ணாடி எடுத்து பார்த்தேன். எதுக்கு என்னைய பார்த்து ஒரு பொண்ணோடு எட்டி கூட பார்க்க மாட்டேங்குது? சே, ஐ லவ் யூ சொல்ற ஆப்பர்ச்சுனிட்டி என்பது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதையா ஒரு பொண்ணுகிட்ட கொடுக்கணும், இதையா ஒரு பையன்கிட்ட கொடுக்கணும். அன்னைக்கு முத ஆரம்பிச்சேன், ஐ லவ் யூட தம்பிராமையா. முத சொல்ல ஆரம்பிச்சேன். என்னை பார்த்து யாரும் காதல் செய்கிறேன் என்று சொல்லவில்லை. என்னை பார்த்து நான் முதல் உபயோகப்படுத்தின வார்த்தை ஐ லவ் யூடா தம்பிராமையா. நான் உன்னை காதல் செய்கிறேன்டா தம்பிராமையா. யார் சைடு எஃபெக்டா பிரச்சனையா? நம்மள விதவிதமான மாடுலேஷன். 20-21 வயசு அப்போ நிலையில்லை. அதற்கு பிறகு கவிதைகளாக படித்தேன். அதற்கு பிறகு கண்ணாடி பார்ப்பேன். என்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலம் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் ஏதோ ஒரு வெளிச்சம் வெளியில இருக்கு, நிச்சயம் அந்த வெளிச்ச பகுதிக்குள் நான் போய்விடுவேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறாயே செல்லமே, தங்கமே, நீ சமத்ரா, சிங்கம்டா அப்படின்னு எனக்கு நானே முத்தமிட்டுக் கொள்வேன். சைடு எஃபெக்ட் கிடையாதுல்ல. எனக்கு என் தாய் கொடுத்த முத்தத்தை விட
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மைனா படத்தை ஓட்ட பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்த முத்தங்களை விட, என் குழந்தைகள் எனக்கு இட்ட முத்தங்களை விட, என் மனைவி இதுவரை கொடுத்த இனிமேல் கொடுக்க போகிற முத்தங்களை எல்லாம் விட எனக்கு சுகமான முத்தம் நான் எனக்கு கண்ணாடியில் என்னை பார்த்து நான் இட்டுக்கொள்ளும் முத்தத்தின் சுகம் வேறு எதிலும் எனக்கு கிடைக்கும். உங்களை லவ் பண்ணுங்க, அப்படி லவ் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, ரொம்ப லவ் பண்ணுங்க. நல்லது கெட்டது தெரிஞ்சு போயிடும், நல்லது கெட்டது தெரிஞ்சு போயிடும், அவ்வளோதான். ஸோ யாராவது அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஊர் சித்தப்பா தாய் மாமா ஒரு அப்பாவாக நான் நினைக்கிறேன், ஏதாவது நீங்கள் கேள்விகள் கேட்குறதாக இருந்தால் கேட்கலாம். ஏன்னா 9 மணி தாண்டிட்டீங்க, பேசிகிட்டே இருக்கலாம் அனுபவத்தை. அதல்ல, வாழ்க்கை சிம்பிளாக புரிஞ்சுங்க. பட்டாம்பூச்சி மாதிரி தான் இல்லை, லேசாக பிடிச்சா பிறந்தோம், இறுக்கி பிடிச்சா இருந்தோம். வாழ்க்கை ஐஸ்கிரீம் மாதிரி, சப்புனா காணா போகும், சப்புலனா கரைஞ்சி போகும். லோக்கலாக சொன்னால் வாழ்க்கை சிகரெட்டு மாதிரி, அப்படி பற்ற வச்சு ஊதுனா புகையா போகும், ஊதுலனா சாம்பலாக போகும். வாழ்க்கை கண்ணாடி மாதிரி, கண்ணாடி சிரிங்க சிரிக்கும், அழுங்க அழுகு, துப்போம் துப்போம். வாழ்க்கைன்னு ஒன்றுமே கிடையாது. யாராவது வாழ்க்கையில் நீ வாழ்க்கையில் எப்படித்தான் படம் புரியும், நீ எல்லாம் வாழணும், நான் வாழ மாட்டேங்கடா படம், அவ்வளோதான். அப்புறம் ஒரே ஒரு நிகழ்வு கூட சொல்கிறேன். எந்த விஷயத்தை அன்பு பிள்ளைகளே, ஒரு காலையில் அம்மா வந்து ஒரு டீ கொடுத்தாங்கன்னா அந்த டீ கோப்பை கையில் வாங்க, உடனே இப்படி குடிச்சிக்கிட்டு அம்மா இந்த மட்டம் தரணும் பிடிக்காத, அதை காட்சிப்படுத்தி பாருங்க. நீங்கள் கல்லூரிக்கு வந்துட்டீங்க, காட்சிப்படுத்தி பாருங்க. இந்த டீ எப்படி என் கைக்குள் இந்த டீ வந்தது? எங்க அம்மா பால் வாங்கியிருக்கா, எனக்கு முன்னாலே முழிச்சு, அல்லது பால் கறந்திருக்கா, அடுப்பை பத்த வச்சிருக்கா, சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கா, காப்பி பொடியை போட்டிருக்கா, சர்க்கரையை போட்டிருக்கா, பிள்ளை எவ்வளவு சூடு தாங்க மாட்டானே என்று குடிக்கும் சூடு வரை ஆத்திருக்கா, ஆத்தி முடிச்சவனு பரிசுத்தமாக எடுத்து வந்து இப்படி கொடுக்குற. இவ்வளவு உழைப்பதன் பின்னாணியில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த டீயை பாரு, அந்த டீ உனக்கு ஒரு பாடம் நடத்தும். ரசிச்சு குடிய டீ அப்படியே அடிப்படி அம்மாவோட உழைப்பு இருக்கு. எதையுமே ஒரு பொருள் எதையும் காட்சிப்படுத்தி பாருங்க. கடவுள் இல்லைன்னு கூட சொல்லு, தப்பு இல்லை. ஆனா எதை இல்லை என்று சொல்ல முடியாது. இதோ இந்த தெய்வம் முன்னாலே, கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் கூட இந்த காட்சியை ஒத்துக்கொள்வார்கள். ஒரு குழந்தை, இதோ இந்த தெய்வம் முன்னால் நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன். குழந்தை சிரிப்பு. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். பூவிரியின் சோலையிலே மணப்பான், இசை பூங்குகிலின் தேங்குரலில் இருப்பான். குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், தளி கொடி விளையும் கனிகளிலே இருப்பான். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலன் விரும்பி நீ அளிக்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலும் இருப்பது இறைவன். இறைவன் விசுவாசி போங்க, எதையுமே காட்சிப்படுத்தி பாருங்க. தயவு செய்து சில்லில் செலவிடும் நேரத்தை விட படிங்க. ஒரு நாளைக்கு அரைப்பக்கமாக எழுதுங்க. உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் அடுத்த அலுவலகத்துக்கு செல்லுகிற பொழுது கேள்விகள் கேட்பார்கள். அவர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது சரியான பதிலை அல்ல, ஒரு பதிலை. பயப்படாதுங்க, அட்டி விட்ட ஆட்டு, அதெல்லாம் தாண்டிதான் வந்திருப்பான் அந்த மேலதிகாரி. மேல என்ன பெரிய மேல இருந்தா மேலதிகாரியா இல்ல, அது கான்பிடன்ட் அடிக்கிறானா, தப்ப கூட சரியா பண்ணியா கான்பிடன்ட் அடி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். தொட நெடுங்காத, ஹார்ட் பீட் அடிக்காத, ஷிவரிங் கொடுக்காத, அப்பவே ஃபேஸ் ரீடிங் பார்த்த உடனே அப்படியே டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ உங்களை விட அடுத்த கட்டத்துக்கு நகர்கிற பொழுது, யாராவது உங்களிடம் கேள்வி கேட்கக்கூடிய மனோபாவத்தோடு உங்களை வருகிற பொழுது நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் பதில். நீ சரியான பதில் சொல்ற அவசியம். சரி எது, தவறு எது, யார் சொல்வது? சரி தவறு யாருக்குமே அத்தாரிட்டி கிடையாது. ஸோ அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கட்டும். இறுதியாக முத்தாய்ப்பாக திருமுருக கிருபானந்த வாரியார் சொன்னதை நான் உங்களிடம் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள்லாம் பிறந்திருக்கீங்க, வளர்ந்துருக்கீங்க. ஆனால் உங்கள் அம்மா அப்பா தான் உங்களை வளர்த்தாங்களா? அவங்க உழைக்க போயிருப்பாங்க. ஆனால் வீட்டில் அப்பத்தாவோ ஐயாவோ, திருமணம் ஆகாத அத்தையோ, இளம் வயதில் மனமுறிவு பெற்றவர்களோ, யாரோ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதுமையாக தான் உங்களை மனமெல்லாம் கழுவி வளர்த்துருப்பாங்க. நீங்கள் அவர்களுக்கு என்ன கைமாறு இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருக்க மாட்டோம். நேற்று பேசுனதே நண்பர்கள்ட்ட இன்னைக்கு பேசுகிறோம், இன்னொரு நாள் பேசுனதே திருப்பி பேசுகிறோம், இன்ஸ்டாகிராம். ஆனால் பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் செத்து போகும் பெரிய மனிதர்கள் வாழும் நாடு நமது நாடு. அம்மாக்க சொல்ல, கிளவி பேசுறதே பேசி கிடக்கிறான், அந்த சைடு போயிடாதா, ஏண்டா கிழமையாண்ட, ஐயோ அந்த பாவத்தை செய்யறாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களிடம் ஒரு நாள் ஒரு 5 நிமிடம் பேசுங்கள்.
5 நிமிஷம் பேசுகிற பொழுது இந்த புஷ்கரம் கல்லூரிக்கு வருவதற்கு முன்பு வீட்டில் இருக்கக்கூடிய அப்பத்தாவிடம், நீ பேரனாக இருக்கக்கூடியவன் சுருங்கி போன தசையை தடவி விட்டு, அப்பத்தா என்ன பேசுறது பேசு, அப்பத்தா நான் காலேஜுக்கு போயிட்டு ஒருத்தரமா போயிட்டு வாயா. அந்த 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 குரல் அது தெய்வத்தின் குரல். தெய்வம் பேசாது. வீட்டில் இருக்கிற முதியவர்கள், அவர்களுக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. காலத்தின் அழைப்புக்காக காத்திருக்கும் அம்மாச்சிகள், ஐயாக்கள், அப்பத்தாக்கள், அவர்களுக்கெல்லாம் பிரேயர் உங்களுடைய நலன் தான். அந்த முதியவர்களுடைய அந்த சுருங்கி போன தசையை தடை விட்டு பேசு, அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசு. லீவா இருந்தா அப்பதா உனக்கும் ஐயாவுக்கு எத்தனை முறை சண்டை? முத யார் பேசுவா? ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் நைட்டே இருந்துச்சா இல்ல கொஞ்சம் அஞ்சாறு கேளு. அந்த கிளவி பொக்க வாயில ஒரு சிரிப்பு சிரிக்கும்ல, தெய்வத்தின் சிரிப்பது. அதே போல பேத்தியாக இருக்கிறாயா, அப்படியே அப்பத்தாவையோ இல்லை அம்மாச்சியோ இழந்துட்டு அந்த முதுமையில் அந்த கிழமை துடிப்பான். அப்படியே கூச்சம் பெற்று கேட்கறதுக்கு அப்படியே பயப்படுவான். ஐயோ வேலை இருக்குன்னு தாகம் எடுத்தால் கூட தடுமாறி போய் தண்ணி எடுப்பதற்கு யோசித்து விட்டு தண்ணி குடிக்காமலே கூட உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி கிழவன்ட்ட ஐயா கிட்ட போ, ஐயா என்ன அப்பத்தான் நினைப்பேன், என் மூஞ்சில் அப்பத்தா தெரியுதா ஐயா? ஆமாடா. அப்படி நான் தான் உனக்கு, நான் தான் அந்த சுருங்கி போன அந்த தசையை நீ கரம் பற்றி அவர் ஸ்பரிச உணர்வு ஏற்றி அவர்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் கொடு. மரண பயத்தை போக்கு. 70 வயது 80 வயதை தாண்டியவர்கள் அடிக்கடி சந்திப்பது இந்த மரண பயம். அந்த மரண பயத்தை போக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் பேரன் பேத்திகள் தான். பேரன் பேத்திகளிலும் யாரு? கல்லூரிக்கு போகக்கூடிய பேரன் பேத்திகள் தான். முடிந்தால் என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நல்ல துணை உங்களுக்கு கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்லா சம்பாதிப்பீங்க, நல்ல புகழ் பெறுவீங்க. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம், சகிப்புத்தன்மை. அந்த சகிப்புத்தன்மைக்காக நான் சொல்வதற்காக, இந்த அங்கிள் சொல்வதற்காக ஒரு முறை உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பத்தாவையோ ஐயாவையோ சுடுதண்ணி போட்டு காத்திருந்து 6 முறை காத்திருந்து, ஒரு நாள் நீ இதுவரை திருமணமாகவில்லை, உன் குழந்தையை நாளை கல்யாணம் ஆகும், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் நினைத்து அவனை குழந்தையாக பாவித்து ஒரு முறை அந்த கிழவனையோ கிழவியையோ குளிப்பாட்டி விட்டு துவட்டி விட்டு அந்த ஸ்பர்சத்தில் அந்த கிழவனை கிழவி அழுக விடு. அப்படியே உனக்கு சகிப்புத்தன்மை, அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். உனக்கும் 80 வயது வரும், நீனும் கட்டிலில் படுத்திருப்பாய், உன் பேரன் பேத்தியெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். உன் நினைவுக்கு ஒன்று தேவைப்படும். உன்னுடைய கணவனுக்கும் அல்லது உனக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் நைட்டோ, வாங்கிய விருதுகளோ, கட்டிய பங்களாவோ, பணமோ அந்த நிம்மதியை தராது. அவர்கள் பேரன் பேத்திகள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். மாறாக நான் இளம் பிராயத்திலிருந்து எங்க அப்பத்தாவை குளிப்பாட்டினவிடா, நான் இளம் பிராயத்தில் இருந்தவள் எங்க அம்மாச்சி குளிப்பாட்டினவிடா, இதுதான் உன்னை அப்படியே மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். நேரடியாக சொர்க்கத்துக்கு உன்னை தூக்கிட்டு போவோம். அந்த சொர்க்கத்துக்கு கொண்டு போவதற்கான விதையை இப்பொழுதே போட ஆரம்பிங்கள். 60 வயது வீட்டில் இருப்பவர்களை கொண்டாடுங்கள், கடவுள் வரப்போகிறார். 70 வயது ஆனவர்களை கொண்டாடுங்கள், கடவுள் வந்து விட்டார். 80 வயதை தாண்டியவர்களை கொண்டாடுங்கள், கடவுள் உங்கள் வீட்டிலே தங்கிவிட்டார். முதுமையை வணங்குவோம், இளமையை காப்பாற்றிக் கொள்ளும். நன்றி.